ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கான வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, பிக் பாஸ் சீசன் 7 பத்தி தான் பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 7 வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அத பத்தி தான் இப்ப நம்ம வீடியோ பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதுல இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. வாங்க நம்ம போய் வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து 89ஆவது நாள் தான் இப்ப பார்க்க போறோம். அண்ட் 88வது நாள் நைட் என்ன நடக்குதுன்னா, பூர்ணிமா அண்ட் விசித்ரா எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா, விசித்ராவ கிட்ட நம்ம பூர்ணிமா கேட்கறாங்க, நீங்க எதுக்கு தினேஷ்ட்ட ஸ்டே கார்டு குடுத்தீங்க அப்படிங்கிற மாரி கேட்டாங்க. இவங்க இருந்துகிட்டு அவங்க ஒரு ரீசன் சொன்னதுனால நான் குடுத்தேன் அப்படிங்கிற மாரி அவங்க சொன்னாங்க. அண்ட் நம்ம இன்னொரு பக்கத்து பார்த்தீங்கன்னா, நம்ம தினேஷ் வந்துட்டு விசித்ரா மேம எதுக்கு நீங்க ஸ்டே குடுத்தீங்க அப்படிங்கிற மாரி நம்ம விஷ்ணு ப்ரோ அண்ட் மணிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போதைக்கு அவங்க ஒரு ரீசன் சொன்னாங்க. பாயிண்ட் என்ட்ட இல்ல. அது மாரி அந்த ஒரு ரீசன் சொன்னனால நான் ஸ்டே குடுத்தேன். நெக்ஸ்ட் டைம் வந்திருந்தா நான் கில் தான் குடுத்திருப்பேன். எனக்கும் அவங்களுக்கும் ஆப்போசிட்ல வந்திருந்துச்சுன்னா, நான் கில் தான் குடுத்திருப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் எப்பயும் போல காலைல எந்திரிச்சு சாங் போட்டு எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு எல்லாம் இருக்காங்க. அண்ட் சமைக்கிறதுக்கு வந்துட்டு பாத்திரம் கழுவணும் அப்படிங்கிற மாரி வெசல் வாஷிங் பண்றாங்க. அதுல வந்துட்டு இன்னைக்கு காலைல யார் வெசல் வாஷிங் பண்ணோம்னா, நம்ம விசித்ரா தான் பண்ணோம். விசித்ரா இருந்துகிட்டு வெளியில மாயா, பூர்ணிமா, அர்ச்சனா அண்ட் விஜய்ட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது நம்ம ரவீனா இருந்துகிட்டு போயிட்டு கூப்பிடுறாங்க. நீங்க தான் மேம் வெசல் வாஷிங் பண்ணணும். வாங்க பண்ணுங்க அப்படிங்கிற மாரி கூப்பிடுறாங்க. அதுக்கு வந்துகிட்டு நம்ம விசித்ரா இருந்துகிட்டு ரொம்ப கோவப்படுறாங்கன்னு தான் சொல்லணும். என்னன்னா, வெசல் வாஷிங் பண்றது காலைல அவங்க தான் பண்ணணும். அவங்க பண்ணாம, "நான் பேசிட்டு இருக்கும்போது தான் வந்து கூப்பிடுவியா? நான் இங்க பேசிட்டு இருக்கும்போது தான் வந்து கூப்பிடுவியா?" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்துட்டு ஓவரா எல்லார்ட்டயும் பேசிட்டு திட்டிட்டு இருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ரவீனா இருந்துகிட்டு போயிட்டு, இது மாரி சொல்றாங்க அப்படிங்கிற மாரி மணி ப்ரோட்ட சொல்றாங்க. அப்புறம் விசித்ரா மேம் உள்ள வராங்க. உள்ள வரும்போது எல்லாத்தையுமே ஓவரா பேசியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் ஓரளவுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ரவீனா. அவங்களும் ரொம்ப கோவப்பட்டாங்க. வெஸ்ஸல் வாஷிங்னா நீங்க தான் பண்ணணும். நாங்க எப்படி பண்றது? நீங்க தானே பண்ணணும். நீங்க எல்லாருமே அ நான் நானே சமைக்கணும். நானே வெஸ்ஸல் வாஷிங் பண்ணணுமா? அப்படிங்கிற மாரி இது விசித்ரா மேம் கேட்குறாங்க. அண்ட் நம்ம ரவீனா இருந்துகிட்டு, நாங்கள் தான் மேம் எல்லாமே பண்றோம். நாங்க தான் வெஸ்ஸல் வாஷிங் பண்றோம். நீங்க இல்லாதப்ப ஒவ்வொரு நாள் நீங்க 2 நாள் தான் பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இவங்க அதுக்கப்புறம் நம்ம உள்ள வந்துட்டு, அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் தான் பண்ணணுமா? அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன பாத்திரம் வேணும்? அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. எனக்கு இந்த பாத்திரம் இருந்தா போதும் அப்படின்னு. ஒரு பாத்திரம் தானே நீயே வெஸ்ஸல் வாஷிங் பண்ணியிருக்க வேண்டியது தானே அப்படிங்கிற மாரி சொல்றாங்க நம்ம நம்ம விசித்ரா சொல்றாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ரவீனா இருந்துகிட்டு, எல்லாமே தான் மேம் கழுவணும். நான் உங்கள ஒண்ணு மட்டும் கழுவுறதுக்கு கூப்பிடல. எல்லாமே தான் கழுவணுங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரவீனா ஓரளவுக்கு நம்ம பொறுமையா இருந்தாங்க. அப்புறம் கோவப்பட்டாங்க. ரொம்ப கோவப்பட்டாங்க. 2 பேத்துக்குமே ஆர்கியூமென்ட்டா வந்துட்டு, அண்ட் இவங்க ஒண்ணு சொல்ல, அவங்க ஒண்ணு சொல்ற மாரி போயிடுச்சு. அதுக்கப்புறம் வெஸ்ஸல் வாஷிங் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம விசித்ரா மேம் பொலம்பிட்டு இருக்காங்க. என்னன்னா, "நான் தான் எல்லாமே பண்ணணுமா? நானே சமைக்கணும், நானே வெஸ்ஸல் வாஷிங் பண்ணணும்." அப்படிங்கிற மாரி, "நீங்கலாம் என்ன தான் பண்றீங்க?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவங்க பாட்டுக்கா பொலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பெரிய ஹைலைட்டான மேட்டரே ஒண்ணு நான் சொல்லணும். அ அது என்னன்னா, நம்ம தினேஷ் ப்ரோவ பத்தி ரொம்ப திட்டிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு மேபி என் பர்சனலா அவங்க பண்றது சத்தியமா தவறுன்னு தான் சொல்லணும். ஏன்னா, அவங்க ரொம்ப பேசிட்டாங்க சொல்லப்போனா. ரொம்ப பர்சனல் அட்டாக்குங்கிறது வந்து இதான் சொல்லணும். முன்னாடிலாம் தினேஷ் சொல்லிட்டு இருப்பாங்க. பர்சனல் அட்டாக் பண்றான், பர்சனல் அட்டாக். இதுதான் பர்சனல் அட்டாக்கு. ஏன்னா, அவங்க நேரா பண்றாங்க. இவங்க மறைச்சு ரொம்ப ஓவரா பண்றாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அண்ட் அவங்க இருந்துகிட்டு, அ "இந்த பொண்ணுலாம் போனது தப்பே இல்ல. தயவு செஞ்சு நீலாம் வந்துராதம்மா." ஏன்னா, தினேஷுக்கும் அவங்க ஒய்ஃப்‌க்கும் அண்டர்ஸ்டாண்டிங்ல எல்லாம் அவங்க வீட்ல இருப்பாங்க. எல்லாம் சண்டை போட்டு, அவங்க ஃபேமிலி மேட்டர் அது. நம்ம தலையிடக்கூடாது. அதுல நம்ம விசித்ரா மேம் தலையிட்டுருக்காங்க. இது பிக் பாஸ் ஹவுஸ் மாரி கிடையாது. அது அவங்க பர்சனல் மேட்டர். அதெல்லாம் நீங்க தலையிடவே கூடாதுன்னு தான் என் கருத்து. அண்ட் நம்ம விசித்ரா மேம் வந்துட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம். இப்பலாம் இப்போ கல்யாணம் பண்ணதுக்கே லாயக்கு இல்ல. இவன் எதுக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணணும்? வ த தயவு செஞ்சு நீலாம் வந்துராதம்மா. நாங்க 3 மாசம் இருந்ததுக்கே எங்களால இருக்க முடியல. அப்படிங்கிற மாரி நெறைய இது சொல்றாங்க. அடுத்து நம்ம மணி ப்ரோ, ரவீனாவையும் பத்தி இன்னொன்னு சொல்றாங்க. இவங்கலாம் கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண போறாங்க? கல்யாணம் பண்ணிட்டு இந்த வேல, புள்ள, குட்டி, குழந்தை எல்லாம் பொறந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு விசித்ரா மேம்க்கு என்ன கோவம்னா, நம்ம மாயா பூர்ணிமாட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, படம் அடிக்கும்போது கூப்பிட்டது தான் அவங்களுக்கு கோவம் போல இருக்கு. ஏன்னா பேசிட்டு இருக்கோம்ல, வரமாட்டோமா? அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஏன்னா 2 டைம் போய் கூப்பிட்டாங்க நம்ம விசித்ரா மேம. ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டப்போ ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல. நான் வரேன் போங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அப்படியே தான் உட்காந்துருந்தாங்க.
ரொம்ப நேரம் கழிச்சு சமைக்கணுமே அப்படிங்கிற மாரி டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாரி நெனப்புல நம்ம ரவீனா மறுபடியும் போய் கேட்டாங்க. மறுபடியும் உட்காந்துட்டு ஓவரா பேசிட்டு இருந்தாங்க அப்பயே வெளியில. அப்ப அவங்க பேசிட்டு ரொம்ப கூப்பிட்டனால ரொம்ப கோவப்பட்டாங்க விசித்ரா மேமு. இன்னொன்னு ஒண்ணு சொன்னாங்க விசித்ரா மேமு. என்னன்னா, "ரவீனா எனக்கெல்லாம் நீ ஆர்டர்லாம் பண்ணக்கூடாது. ஆர்டர் பண்ற அளவுக்கு நீலாம் பெரிய ஆளு கிடையாது." அப்படிங்கிற மாரி அந்த மாரி சொன்னாங்க. ரவீனா இதுல ஆர்டரே பண்ணல. உங்க வெஸ்ஸல் வாஷிங் மார்னிங் வந்து நீங்க தான் பண்ணணும். அத பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அண்டு நான் அப்புறம் பண்ணிக்கிறேன்னு கேட்டதுக்கு, இப்ப சமைக்கணுங்கிற மாரி சொன்னாங்க. இதுல எந்த தப்புமே இல்லையே! நீங்க வந்து வெஸ்ஸல் வாஷிங் மட்டும் போ வேண்டியது தானே! ஆனா இவங்க அந்த மொனவிக்கிட்டு இருந்தது வந்து யாருக்குமே தெரியாது. ரவீனா மட்டும் லைட்டா காதுல கேட்டுட்டு இருப்பாங்க போலருக்கு. ஏன்னா, அதுக்கு பக்கத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இவங்க சொல்லிட்டு இருந்தத கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ரவீனா காதுல லைட்டா கொஞ்சம் கொஞ்சம் விழுந்தனால, ரவீனா போயிட்டு கேட்குறாங்க. ரவீனாவும், மணியும். "நீங்க எதுக்கு அப்படி சொன்னீங்க? எங்களுக்கு கல்யாணம் நடந்து குழந்தை பொறந்துச்சுன்னா, நாங்க என்ன வேணா பண்ணிக்க போறோம். உங்களுக்கு நீங்க தலையிடவே கூடாது. அப்போ தெரியும் கஷ்டம்." அப்படிங்கிற மாரிலாம் நீங்க சொல்லவே கூடாது. அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க கஷ்டமே இல்லாம இப்பலாம் வளர்ந்துருக்கீங்க அப்படிங்கிற மாரி ரொம்ப பேசியிருக்காங்க. மணி ப்ரோ இருந்துகிட்டு சொல்றாரு, "நீங்க ரவீனா உங்கள கூப்பிட்டாங்க. ரவீனா, விசித்ரா நீங்க 2 பேரும் பேசிக்க வேண்டியது தானே. என்ன எதுக்கு இதுல இழுக்கிறீங்க? மணியும் நீயும் கல்யாணம் நாங்க கல்யாணம் பண்ணா உங்களுக்கு என்ன மேம்?" அப்படிங்கிற மாரி மணி ரொம்ப கோவப்பட்டாருன்னு தான் சொல்லணும். "நாங்க கல்யாணம் பண்ணா உங்களுக்கு என்ன? நீங்க உங்க வேலை எதுவோ அத பார்க்கணும். நாங்க எங்க வேலையோ எதுவோ அத பார்க்குறோம்." அப்படி 2 பேத்துக்குமே அப்புறம் ரவீனாவுக்கும், விசித்ரா மேமுக்கும் வாக்குவாதம் போயிட்டே இருக்கு. போயிட்டே இருக்கும்போது லாஸ்ட்ல என் மேல தாம்மா தப்பு அப்படிங்கிற மாரி விசித்ரா மேம் வந்துட்டாங்க. சாரி அப்படின்ட்டு சொல்றாங்க. இது எதுக்குன்னா, எல்லாம் சமாளிக்கிற தன்மை. ஏன்னா தப்பு அவங்களுதுன்னு தெரிஞ்சிருச்சு. எல்லாம் சமாளிக்கணும்ல. அத கரெக்ட்டா கொண்டு வரணும்ல. இல்லன்னா வீக்கெண்ட்ல போட்டு விட்டுருவாய்ங்கல்ல. அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுச்சு. என்னன்னா, வீக்கெண்ட்ல போட்டுவிட்டா மாட்டிக்குவாங்க நம்ம விசித்ரா. அதனால, "சாரிம்மா, நான் சொன்னது தான் தப்பு. நான் தெரியாம சொல்ட்டேன்." அப்படிங்கிற மாரி அவங்க பாட்டுக்கு அப்படியே பிட்ட போட்டு விட்டுட்டே இருக்காங்க. அப்புறம் பெங்கை பிட்ட போட்டதுன்னு தெரிஞ்சது போதும், அப்படியே நிக்கிறாங்க. இவங்க உண்மைய சொல்றாங்களா? பொய் சொல்றாங்களா? உண்மைய சொல்றாங்களா? பொய் சொல்றாங்களா? இதுன்னே நம்ப முடியலையே. இப்பதான் கொஞ்சம் கோவப்பட்டு பேசினாங்க. இப்ப அப்புறம் சாரி கேட்கறாங்களே! பூர்ணிமாட்ட நம்ம அர்ச்சனாட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னா, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து நம்ம தினேஷ் தான். அவன் சொன்னனால தான் இவங்கலாம் எல்லாம் நடக்குறாங்க. அவங்க தான் ஹெட்டு அப்படிங்கிற மாரி. ஆனா தினேஷ் ப்ரோ எதுவுமே பண்ணலன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா எபிசோடு லைவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவங்க எதுலயுமே விசித்ரா மேம்ல எதுலயுமே தலையிடல. அவங்க போம்போது கூட லாஸ்ட்டா கழுவிட்டு போம்போது கூட தினேஷ் ப்ரோவ திட்டுனாங்க. அப்ப கூட அவங்க எதுவுமே கேட்கல. மேம் நான் இவ்வளோ நேரம் நீங்க திரிகிட்டு இருந்தீங்க. நான் எதுவுமே கேட்கல. நீங்க என்ன சொல்றதுக்கு நீங்க ரூல்ஸே இல்ல. என்ன திட்டினா அப்புறம் நானும் திட்டுவேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் விஷ்ணு வந்துட்டு அ தினேஷ்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க என்ன இப்படி பண்றாங்க? இவங்க அப்பைலருந்து அப்படிதான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா நான்லாம் இனிமேலாம் யார் இதுலயும் தலையிட மாட்டேன்ப்பா அப்படிங்கிற மாரி நம்ம விஷ்ணு ப்ரோ சொல்றாங்க. அப்புறம் விசித்ரா மேம் வந்துட்டு சமைக்கிறாங்க. சமைக்கும்போது இவங்கலாம் காய்கறி நறுக்கிட்டு இருக்கும்போது செம்மையா கலாய்ச்சிட்டு இருக்காங்கன்னு தான் தோணுது. ஏன்னா, இங்க நறுக்கது கூட எடுத்து வைக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு ஹெல்ப் கேட்கிறீங்க அப்படிங்கிற மாரி தான் கலாய்ச்சுட்டு ரொம்ப கலாய்ச்சுட்டு இருக்காங்க. எனக்கு உருளைக்கிழங்கே உரிக்க தெரியாது. அப்படிங்கிற மாரி நம்ம விஷ்ணு ப்ரோ சொல்றாங்க. அதுக்கு விசித்ரா மேம் 2 வயசு குழந்தை கூட உரிக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கு நம்ம விசித்ரா மேம் இருந்துகிட்டு 2 நம்ம விஷ்ணு ப்ரோ இருந்துகிட்டு 2 வயசு குழந்தை எப்படி நிக்கும்? நிக்கவும் நிக்காது. அது வாயில சாப்பாடு கூட எடுத்து வைக்க தெரியாதுங்கிற மாரி நம்ம விஷ்ணு ப்ரோ கலாய்ச்சிட்டு இருப்பாரு. தினேஷ் வந்து சூப்பரான ஒரு டாபிக் தான் எடுத்து விட்டாப்ல. என்னன்னா நம்ம நெக்ஸன பத்தி. நெக்ஸன் இருந்துகிட்டு அவரு ஜட்டிய வந்துட்டு ஆ பிக் பாஸ் ஹவுஸ்ல அவர் பாட்டுக்கு காய போட்டுருப்பாரு. காய போட்டு அவர் பாட்டுக்கு அலைவாரு. என்னன்னா, விசித்ரா மேம் வந்துட்டு ஒரு துண்ட துவட்டி போட்டு அங்கன போட்டா கூட, இத எடுத்து வைக்க மாட்டீங்களா? அங்க வைக்க மாட்டீங்களா? அங்க காய போட மாட்டீங்களா? அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஒரு ஒரு 100,00,00,000 வச்சு செலவு பண்றாங்க. செலவு பண்ணும்போது, சட்டி எப்படி காய போடுறாங்க பாருங்க, அப்படிங்கிற மாரி நம்ம தினேஷ் ப்ரோ சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருப்பாரு. மேடம் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நம்ம ஏதாச்சும் ஒரு துண்ட தொவட்டி அங்கன வச்சிருந்தா கூட, "ஏன் ஈர துண்ட எதுக்கு பெட்ல வைக்கிறீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம தினேஷ் ப்ரோ. நம்ம தினேஷ் ப்ரோவ அந்த வெஸ்ஸல் வாஷிங் பண்ணிட்டு இருக்கும்போது திட்டினத நம்ம ரவீனா லைட்டா கேட்டிருப்பாங்கன்னு நான் சொன்னேன். அத வந்துட்டு நம்ம உடைச்சு விட்டாப்ல. நம்ம தினேஷ் ப்ரோட்ட. தினேஷ் ப்ரோ செம்ம காண்டாயிட்டாப்ல. எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் கிழிச்சு விட்டுருப்பேன் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. நான் செம்ம காண்டாயிட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா சும்மாவே அவரு காண்டாவாப்புல. அதுலயும் அவங்கள்ட்ட போயிட்டு சொல்லி,
காண்டாயிட்ட போல. நான் அப்பயிலேருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவங்க அப்படிதான். ஏன்னா, அவங்க ஒரு பர்சனல் அட்டாக் வச்சிருப்பாங்க. பர்சனல் அட்டாக்க வச்சு தான் அவங்க பேசுவாங்க. இப்ப நம்ம தான் அந்த பர்சனல் அட்டாக்கே அவங்கள்ட்ட சொல்லுவோம். நான் வீட்ல இப்படி இருப்பேன் அப்படிங்கிற மாரி. அவங்க இருந்துகிட்டு அந்த காரணம் குறைய ஒண்ணு சொல்லுவாங்க. அப்புறம் ஏதாச்சும் எகெயின்ஸ்ட்டா வரும்போது அந்த குறைய சொல்லி காமிப்பாங்க. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. எங்க அம்மா, அப்பா வந்தப்ப கூட நானு இந்த வெஜிடேரியனா அப்படின்ட்டு நான்வெஜ்ஜா அப்படின்னு கேட்பாங்க. நான்வெஜ் சமைக்கட்டா, வெஜிடேரியன் சமைக்கட்டான்னு கேட்பாங்க. அவங்க இருந்துகிட்டு நான்வெஜ் சாப்பிடுவாங்க அப்படிங்கவும், இல்ல நாங்க வெஜிடேரியன் மார்கழி மாசம் அப்படிங்கிற மாரி தினேஷ் அவங்க அம்மா, அப்பா சொல்லுவாங்க. அவங்க இருந்துகிட்டு விசித்ரா மேம் வந்துட்டு தினேஷ்ட்ட கேட்பாங்க. "இது கூட உனக்கு தெரியலையா?" அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க. ரவீனாவ அந்த கல்யாண மேட்டர வச்சு இழுத்து பேசிட்டு இருப்பாங்க. எல்லாத்தோட பர்சனல் அட்டாக்கும் பேசுறது இவங்க தான். அப்புறம் மாயா, பூர்ணிமா அண்ட் விசித்ரா வெளியில உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. பேசிருக்கும்போது தினேஷ் ப்ரோ வச்சு ரொம்ப கலாய்ச்சிட்டு இருப்பாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மாயா ரொம்ப பண்றாங்க. பேசிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்கிட்டு வந்துட்டு நம்ம நெக்சன் ப்ரோவ பத்தி மணி ப்ரோ ஒண்ணு சொல்றாப்ல. என்னன்னா, நான் சிக்கன் சமைச்சு வச்சிருக்காங்களாம். சிக்கனுக்கு 4 எல்லாத்துக்குமே 4, 4 பீஸ் தானாம். இவங்க மணி ப்ரோ இருந்துகிட்டு விசித்ரா மேம் தான் எடுத்து போடுறாங்களாம். 4 பீஸ் எடுத்து போட்டு அவங்க போயிட்டு உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம நெக்சன் இருந்துகிட்டே வராப்ல, "இம்புட்டு கறி எடுத்து வராரு" அப்படின்ட்டு சொல்லிட்டு போவாங்க. அப்புறம் மணி ப்ரோ வந்துட்டு பார்த்துட்டு, "எனக்கு கறி 4 பீஸ் தான் நீங்க எதுக்கு இவ்வளவு இது போடுறீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. "இல்லடா லாஸ்ட் இருந்துச்சு" அப்படின்னு. "இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் வேணுமான்னு கேட்டு ஒவ்வொரு பீஸா குடுக்க வேண்டியது தானே மேம்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுப்புட்டு நம்ம விஷ்ணு ப்ரோவும், நம்ம தினேஷ் ப்ரோவும், "அது அவங்க புள்ளடா, அப்படிதான் குடுப்பாங்க" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இதுல செம்மையா ஒரு டீம் கேம் தான் விளையாடுற மாரி தோணுது. இவங்க ஒரு டீம் போட்டு பேசுறாங்க, இவங்க ஒரு டீம் போட்டு பேசுறாங்க, அவங்க ஒரு டீம் போட்டு பேசுறாங்க. கிட்டத்தட்ட பிக் பாஸ் ஹவுஸ்ல 2 டீம் இருக்கு. 2 டீம் மாத்தி, 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 மாத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு டாஸ்க் வருது. நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு டாஸ்க் வருது. என்னன்னா, டிக்கெட் ஃபைனல் டாஸ்க். அண்ட் இதுல வந்துட்டு எப்டின்னா, இந்த கேம் பேர் வந்துட்டு ஹோல்ட் அத்தான். இத ஒரு பலகை மாரி குடுத்துருவாங்க. அந்த பலகையில வந்துட்டு அந்த இத ஹோல்டு பண்ணி ஒத்த கையால புடிச்சுக்கிட்டு இருக்கணும். அது எவ்வளோ நேரம் புடிக்கிறாங்களோ, அவ்வளோ நேரம் நம்மளுக்கு பாயிண்ட் ஏறிக்கிட்டே இருக்கும். வந்துட்டு ரொம்ப கஷ்டமான கேம்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா, ரொம்ப எவ்வளோ நேரம் புடிச்சுக்கிட்டு இருப்போங்கிறது நம்மளுக்கே தெரியாது. ஏன்னா, அவங்க புடிச்சிருப்பாங்கன்னு நம்ம புடிச்சிருப்போம். ரொம்ப கை வலி ரொம்ப வலிக்கும். ஏன்னா சொல்லப்போனா. இதுல வந்துட்டு நம்ம தினேஷ், விஷ்ணு மணி, ரவீனா ஒரு டீமு. மொத்தம் 4, 4 டீமு. மொத்தம் 2 போர்டு இருக்கும். 4, 4 பேரு. இங்கிட்டு வந்துட்டு மாயா, விசித்ரா, நிக்சனு, பூர்ணிமா இவங்க இருக்காங்க. அதுல வந்துட்டு நம்ம மா அ பூர்ணிமா ஒண்ணு சொல்றாங்க. என்னன்னா, "நீங்க டீம் பிரிச்சிருக்க வேண்டியது தானே? எதுக்கு அவங்கள பிரிக்க சொன்னீங்க?" அப்படிங்கிற மாரி விஜய பார்த்து கேட்பாங்க. அவங்க இருந்துகிட்டு, "இல்ல அவங்க ஏற்கனவே பிரிச்சுட்டாங்க." அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. "ஏய் என்னாடி பேசுற?" அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுச்சு. என்னன்னா, முன்னாடிலாம் டீம்ன்னு போயிட்டு அவங்க கூட சுத்திட்டு அலைவ. இப்ப இந்த இந்த மாரி டாஸ்க் வரவும், நீ இப்ப இங்க ஒட்டிட்டு வரியா? அப்புறம் இருந்துகிட்டு எல்லாரும் ரொம்ப ஆ புடிச்சுட்டு ரொம்ப கை, கால்லாம் வலியில ரொம்ப புடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. 2 மணி நேரத்துக்கு மேல ஆனோனே, எல்லாமே கை வலியில சோர்ந்து போய் தான் இருக்காங்கன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் கழிச்சு நம்ம நெக்சன் டப்புன்னு கைய இப்டி வச்சிருந்து, அப்படியே லைட்டா தான் எடுத்தாப்புல. அது கரெக்ட்டா பிக் பாஸ் நோட் பண்ணி கண்டுபிடிச்சுட்டாப்புல. அதுக்கப்புறம் நம்ம விசித்ரா இருந்துகிட்டு, "நான் வெளில போறேன்" அப்படிங்கிற மாரி அவங்க ஒரு 4 மணி நேரம் கழிச்சு சொல்லிருவாங்க. அப்புறம் மாயா டீம்ல இருந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு தான் தோணுச்சு. ஏன்னா, பைத்தியமே புடிச்சிருச்சு மாயா, பூர்ணிமாவுக்கு. ஏன்னா 2 பேருமே வெளில போயிட்டாங்க. இவங்க 2 பேரும் தான் தாங்கி புடிச்சிருக்கணும். 4 பேர் இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். 2 பேர் இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவங்களும் ஏதோ புலம்பிட்டு, கிளம்பிட்டு, கத்திட்டு அண்ட் பைத்தியம் புடிச்ச மாரி பண்ணிட்டாங்க ஒரு 4 மணி நேரம் கழிச்சு பிக் பாஸ் வந்துட்டு ஒரு மோட்டிவேஷன் சாங் போடுறாங்க. என்ன சாங்னா, "உட்றாதீங்க எப்போ" அந்த மாரி சாங் போட்டுட்டு நல்லா மோட்டிவேட் பண்றாங்க. என்னன்னா, அந்த ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறத உடவே கூடாதுங்கிற மாரி அந்த சாங்க்கு தகுந்த மாரி சூப்பரா போட்டிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். அண்டு ரொம்ப நேரம் கழிச்சு தாக்கு பிடிக்காம அடுத்து நம்ம பூர்ணிமாவும் போயிடுறாங்க. "ஐயோ! என்னால முடியலடா சாமி" அப்படிங்கிற மாரி போயிடுறாங்க. ஏன்னா, அவங்க கையெல்லாம் எல்லாமே ஒரு மாரி ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே போயிருவாங்க. அண்டு நம்ம தலைவி மாயா அப்படின்ட்டு அவரு ஒத்தாள் மட்டும் அப்படியே புடிச்சு நிப்பாங்க. அவங்களும் புடிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப முடியலங்கவும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழ இறங்கும். கீழ இறங்கும்போது மொன வந்துட்டு கீழ பட்டுரும். பட்டோன
மொன வந்து கீழ பட்டனால மாயா வெளியேற்றம்ன்ட்டு பிக் பாஸ் போட்டு விட்டுருவாப்புல. அதனால மாயா வெளில போயிருவாங்க. நிக்சனும் பூர்ணிமாவும் இதான் பண்றாங்கன்னு தோணுது. ஏன்னா, ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க ரொமான்டிக்க. என்ன பண்றாங்கன்னா, இங்கிட்டு மாயா வந்துட்டு கைவலி எடுத்துட்டு ஏன்னா பூர்ணிமா அவங்க ஃப்ரெண்டு. அ அந்த பிக் பாஸ்க்குள்ள ரொம்ப க்ளோஸு சொல்லப்போனா. அவங்க கை வலிக்குது அப்படி இப்படின்ட்டு வருவாங்க. விஜய் தான் போய் பார்ப்பாரு. இவங்க வந்துட்டு கட்டி பிடிச்சுட்டு அப்படியே நிப்பாங்க. கட்டி பிடிக்கிறது ஹக் பண்றாங்களா? இல்ல ஏதோ பண்றாங்க சொல்லப்போனா. அக்கா, அக்கா, அக்கான்ட்டு கக்கா புடிச்சுட்டாப்புல ஆளு. வெளில வந்துர்றாப்புல. அப்புறம் நம்ம விஷ்ணுவும் வெளில வந்துர்றாரு. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல மணியும், ரவீனாவும் இருக்காங்க. அண்ட் ரவீனா, மணி இருக்கும்போது நம்ம மணி வெளில வந்துர்றாப்புல. அண்ட் ரவீனா ஜெயிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் வந்துட்டு நம்ம மாயாவுக்கு குடுக்குறாங்க. 2 பாயிண்ட் வந்துட்டு நம்ம தினேஷ் ப்ரோவுக்கு குடுக்குறாங்க. 3 பாயிண்ட் வந்துட்டு நம்ம விஷ்ணு ப்ரோவுக்கு குடுக்குறாங்க. அண்ட் 4 பாயிண்ட் இருந்துகிட்டு நம்ம மணி ப்ரோவுக்கு குடுக்குறாங்க. 5 பாயிண்ட் வந்துட்டு நம்ம ரவீனாக்கு குடுக்குறாங்க. இதுல இருந்துகிட்டு என்னன்னா, இப்ப வந்துட்டு இந்த டிக்கெட் ஃபினால டாஸ்க்ல டாப்ல இருக்கிறது வந்துட்டு நம்ம விஷ்ணு ப்ரோ தான் இருக்காரு. ஆ இதுக்கு மேல டாஸ்க் இருக்குமா? இருக்காதா? அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்கள் ரிக்வெஸ்ட்ட நான் கேட்டுக்கிறேன். ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.